அன்பிற்கினிய அக்னி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் நாடி நரம்புகளை முறுக்கேற்றி ஆண்மை பலத்தை அதிகரிக்கக்கூடிய முருங்கைப்பூ ரசம், அதாவது முருங்கைப்பூ சூப் செய்யும் முறை தான் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ நல்லா தேவையான அளவு கொண்டு வந்து அதில் உள்ள காம்புகளை நீக்கி அந்த முருங்கைப்பூவை மட்டும் தேவையான அளவு எடுத்துக்கணும். இந்த முருங்கைப்பூவுடைய நன்மைகள்: முருங்கைப்பூவினால் உடலில் உள்ள வெப்பம் நீங்கி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியும், சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்து அதிகரிக்கும் தன்மையும், உடல் வன்மையும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் கொண்டது இந்த முருங்கைப்பூவானது. இதோட ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, மிளகு, முக்கு நீக்கிய கிராம்பு, பட்டை இது பார்த்தா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்து, இஞ்சி பூண்டு ஒரு 25 கிராம் அளவு இஞ்சி பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பார்த்தா நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அதோட பார்த்தா ஒரு 2 தக்காளி அளவு அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து, புதினா இலை தேவையான அளவு, இவ்வளோதான் சரக்குகள். முதலாவதாக அடுப்பேற்றி நெய், கொஞ்சோண்டு கடலெண்ணெய் ரெண்டுத்தையும் ஊற்றி, சோம்பு ஃபஸ்ட்டு சோம்பை போட்டு நல்லா பொரித்து, அதுக்கப்புறமேட்டா வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி, அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதோட மேற்கூறிய அந்த தக்காளியும் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் ஆண்மை பலத்தையும் அதிகரிக்கக்கூடியது. சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி, அதோட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஐட்டங்களை பார்த்தீங்கன்னா அரைச்சி இந்த மசாலா ஐட்டங்களையும் கூட சேர்த்து நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா புதினா இலையை மேலே தூவி, இந்த புதினா இலையை நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு அந்த முருங்கைப்பூவை நம்ம சுற்றி பண்ணி வச்சுக்கணும். இதில் அந்த முருங்கைப்பூவும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கிடணும். பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பூ நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த மசாலா இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூவோடையும் கொஞ்சம் நல்லா இறங்கிடும். பூ நல்லா வதங்கின பிறகு ஒரு 6 லிட்டர்லேருந்து 700 ml தண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுறணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்ல கொதி வந்ததும் இறக்கி, இந்த சூப்பை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இயற்கையான முறையிலே உடலுக்கு தேவையான இரும்பு சத்து அதிகரித்து, உடலுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்து, நாடி நரம்புகளை வலுவேற்றி ஆண்மை பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரசம் இந்த முருங்கைப்பூ ரசமானது. ரொம்ப எளிமையான முறை தான் இது. அனைவருமே செய்து பயன்பெறுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து பயனடைய எங்களுடைய அக்னி டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.